இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பார்க்க போகிறோம். 60-70 வயசுலேயுமே நம்மளுடைய நரைமுடிகளை கருமையாக மாற்றி வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ 20 வயசுலேயே நரைமுடி வந்துடுது, அவங்கெல்லாம் டை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரே ஒரு பொருள் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது பாதாம் பருப்புங்க. இந்த பாதாமை நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கும் இந்த பாதாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பாதாம் பருப்பை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரே நிமிஷத்தில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக மாற்றிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஸ்டவ்வை நல்லா ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கறிக்கி எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்போக் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதாமை நீங்கள் 1-2 குத்திக்கிட்டு கூட நீங்கள் திருப்பி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கருப்பாக மாறிடும். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. 60-70 வயசுலலாம் நம்ம ஹேர் டே மருதாணி போட்டு ஹேர் டே அப்ளை பண்ணோம் அப்படின்னா சளி பிடிக்கும், நிறைய தொந்தரவுகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்பயுமே அவங்களுடைய முடிகளை கருப்பாக வச்சுக்கலாம். 50 வயசில் கூட நம்ம முடியை கருப்பாக வச்சுக்கலாம், 80 வயசில் கூட கருப்பாக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பாதாம் பிடிச்சி எரியணும். அப்போ தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா கருப்பாகும். இந்த கருமை தான் இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நின்று எரிஞ்சு அது கருப்பாகும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டைலாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விலைக்கு கிடைக்குதுங்க. அதில் கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாமல் இருக்காது. இது நம்ம ஒரே ஒரு பொருள் பாதாம் பருப்பை மட்டுமே வச்சு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்டும் இருக்காது, கெமிக்கல்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. அதனால் முடி எந்த விதமான டேமேஜும் ஆகாது. இப்போ இது நல்லா பிடிச்சி எரிஞ்சு கருப்பாகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அணைஞ்சிருச்சு இல்லையா. இப்போது இதில் நம்ம ஆற வச்சுட்டு கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இடிகள் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் இடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பவுடர் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்கும். அந்த ஆயில் தான் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இடிகளில் வச்சு நான் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா நைஸாக கிடைக்குங்க. நீங்கள் நிறைய பாதாம் பருப்பு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம பாதாம் பருப்பு மட்டும் இல்லைங்க, கருஞ்சீரகத்தை வச்சும் செய்யலாம், மஞ்சள் தூள் வச்சு செய்யலாம். ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்கிட்ட பாதாம் பருப்பு இல்லை, பாதாம் பருப்பை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க மஞ்சள் தூள் வச்சு நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், கருஞ்சீரகம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கரு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டில் நான் எவ்வளோ வந்துச்சு, அந்த 5 பாதாமுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத காமிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு போதுங்க. கையில் ஒரு பிஞ்சு எடுத்திங்கனாலே உங்களுடைய முன்னாடி இருக்கிற காதோரம் இருக்கிற நரைமுடி எல்லாத்தையுமே அப்படியே கருப்பாக மாற்றிடலாம். நீங்கள் கொஞ்சமாக தடவினாலே போதும், இது கருப்பு நல்லா ஹேரில் ஒட்டிக்கும். இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து எப்படின்றத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் நீங்கள் ஆலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கலாம், இல்லை விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய், வெறும் தேங்காய் எண்ணெய் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஓகேவா. நான் கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எப்படி கருன்னு நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். இந்த கருமை தான் நம்மளுடைய ஹேரை நல்லா கருப்பாக ஆக்கி கொடுக்கும். பாருங்கள், காதோரத்தில் தான் நம்மளுக்கு நிறையவே வெள்ளை முடி இருக்கும். இப்போ இதுமாதிரி நல்லா சொதம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீப்பு வச்சு சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை முடி கருகருன்னே இருக்கும். நம்ம ஹேர் டை அடித்த மாதிரியே தெரியாதுங்க. நேச்சுரலாக நம்மளுடைய முடிகள் கருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தூள்லாம் கீழே விழுகாது. நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டவே ஒட்டாதுங்க. உங்களுக்கு
சூப்பராக நேச்சுரலாக உங்களுடைய முடிகளை வந்து நம்ம கருமையாக்கிக்கலாம். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடியை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கையிலையும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேரை கழுவி காமிக்க முடியாதுன்றதுனால இப்போ நான் வந்து கையை கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்மளுடைய முடியை விட்டு போகவே போகாதுங்க. நல்லா முடியில் பிடிச்சிக்கும், நல்லா கருன்னு பிடிச்சிக்கும். அதே மாதிரி நம்ம சும்மா தலை வந்து குளித்தோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு முடி இருக்கும், கருமை வந்து போகவே போகாது. நான் இப்போ எப்படி வந்து கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றினா போகவே இல்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் முடியிலையும் ஒட்டிக்கும். நல்லா முடி வந்து நல்லா பளபளன்னு இருக்குங்க. ஆனால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். எந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக இருந்தாலுமே நம்ம ஷாம்பு போட்டு கழுவுனா போயிடுங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய நரைமுடிகளை கருப்பாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் ரெகுலராக நீங்கள் வந்து கண்ட கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணாமல் ரெகுலராக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிரந்தரமாக முடி கருப்பாக